அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 7/3/2026 சனிக்கிழமை, மாசி மாதம் 23ஆம் தேதி, தேய்பிறை, சதுர்த்தி திதி இரவு 7:17 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, சித்திரை நட்சத்திரம் காலை 11:15 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், மந்த யோகம் காலை 11:15 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அதெல்லாமே நல்ல விதத்தில் முடியறதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாம். அப்புறமா ஒரு சில நாட்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களெலாம் தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் தைரியமாக தன்னிச்சையாக முடிவெடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துட்டே இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. அதே போல் பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. சுக்கிரன் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வேறு வீடு மாறுறதுக்கான முயற்சிகளில் இறங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி தீவிரமாக செய்வீங்க. அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபம் இருக்குது. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மோதல் கொஞ்சம் குறையுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஆனால் செலவுகளும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் மலர்ந்த முகத்துடன் புன்னகையான முகத்துடன் இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் உங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேற்கொண்டு நம்முடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்கணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார டெக்னிக் இன்றைய தினத்தில் நீங்கள் மாற்றுவீங்க. புதன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன, எதிர்பார்ப்பு என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிள்ளைகளோட உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசி அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வீங்க. எல்லா வகையிலும் இன்றைய தினம் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடங்கல்கள் விலகுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எழுத்து திறமை, பேச்சு திறமை என்று பல திறமைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனால் அந்த திறமையெல்லாம் அடுத்தவங்களுக்காக பயன்படுத்தி அடுத்தவங்களை முன்னேற்றி விடுபவர்களும்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பூர்வீக சொத்தில் காம்பவுண்டு வால் எழுப்புறது, வேலி அமைக்கிறது அப்படின்னு அந்த சொத்து பராமரிப்பு செலவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க. புகழ்பெற்ற பூர்வீக கோவில், அதாவது குலதெய்வ கோவிலுக்கும் இன்றைய தினம் நீங்கள் போய் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினம் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்திலையும் ரெட்டிப்பு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி வாகை சூடுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கையில் 10 ரூபாயை வச்சுக்கிட்டு வெளியில் 10 கோடி ரூபாய்க்கான பொருளை விலை பேசக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ளவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முக்கியமான பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல செய்தி வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அதிக லாபம் இருக்குது. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாதது போல அடக்கமாக அமைதியாக இருந்து கொண்டு எதிராளிகளை எல்லாம் ஆழம் பார்ப்பவர்கள், வேவு பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள், மொபைல் ஃபோன், வாட்ச் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சமையலறை சாதனங்கள் புதுசு மாற்றுவீங்க. அதே மாதிரி படுக்கையறை சாதனங்களும் புதுசு நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும். பற்று வரவு உயரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு விதமாக இருக்கும். அதாவது லாபகரமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, மூளையே மூலதனம் சொல்லி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அசைக்க முடியாத வேலைகளையும் அசைத்து காட்டுபவர்கள், செய்ய முடியாத வேலைகளையும் செய்து காட்டக்கூடிய நிபுணர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும், எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். அதே மாதிரி அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமா நல்ல மணமகள் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சோர்வு, களைப்பு, முன்கோபம் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலேயும் மேலே மேலே இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்கங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சோர்வு, களைப்பு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்கிறவங்க எப்படிப்பட்ட விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை அணிஞ்சு வந்திருக்காங்க, எப்படி அழகாக இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுடைய மனசு எப்படிப்பட்டது, தூய்மையானதா, நல்லது செய்திருக்காங்களா, 4 பேருக்கு உதவி இருக்காங்களாங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களை அருகிலேயும் அல்லாதவர்களை தூரத்திலேயும் வைத்து பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. காலையில் 11:15 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கார். சித்திர நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் உங்கள் ராசிக்குள்ளார. அதனால் காலை 11:15 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. அதே போல் காலை 11:15 மணிக்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரும். சண்டை சச்சரவுகளையும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, செதறு தேங்காய் உடைப்பது போல மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய வீராதி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தாங்க அதிகமாகிட்டே போகுது. சுப செலவுகளாகத்தான் இருக்குது. என்ன இருந்தாலும் செலவு தானே. நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. நாமே சேமிப்புகளெல்லாம் கரைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம், நம்மளை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டு இருக்காங்களேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பழைய பாடல்களை விரும்பி கேட்பீங்க. பழைய சுகமான நினைவுகளை அடிமனசுக்குள்ளார ஓட விட்டு பார்த்து கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியுங்க. வண்டி வாகன பழுதெல்லாம் சரி பண்ணுவீங்க. அதே போல் சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க.
ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலான்னு இருக்கீங்க, அதற்கான வாய்ப்புகளும் கூடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்க முடியாத தனித்துவம் மிக்கவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு உண்டு. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூத்த சகோதரங்களும் ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த அலைச்சல்கள் செலவினங்கள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. தைரியஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, மன்னனாக இருந்தாலும் மகேஷனாக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்று வாதிடுவதோடு மட்டுமல்லாமல் உண்மை எங்கெல்லாம் ஒளிந்து கிடக்கிறதோ அதை வெளி உலகுக்கு வெளிப்படையாக கொண்டு வரும் சாமர்த்தியசாலிகள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி யோகாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க மூலமாகவும் ஆதாயம் உண்டு. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அலைச்சலாக இருக்குது, வேலை சுமை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. சகோதர வகையிலையும் செலவுகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, களவும் கற்றுமரங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் கற்று தெளிந்திருந்தாலும் எதுவும் தெரியாதது போல அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்குது. அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது. கால்வலி கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி இருக்குதேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வரும். பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். 2வது வீட்டில் யோகாதிபதி சுக்கிரன் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு
அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றி உண்டுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கெல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை வெளுத்தலெல்லாம் பாலென்று வெகுளியாக நினைத்து பிறகு ஏமாந்து விட்டோமே என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:15 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 11:15 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பண விஷயத்தில் கராருங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சச்சரவுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், நட்பு வட்டம் இதில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். மேலதிகாரிகளுடன் நிதானமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் இனிமேல் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சனி பகவான் ஜென்மச்சனியாக உட்கார்ந்துருக்கிறதுனால நொறுக்கு திணிகளை முடிந்த வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லதெல்லாமே நடக்குங்க. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.